இன்னைக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம். சண்டே இன்னைக்கு 1/2 கிலோ நண்டு வாங்கி வச்சுருக்கேன். நண்டு தொக்கு செய்ய போகிறேன். மீன் வாங்கி வச்சுருக்கேன். வறுக்கிற மீன் இது 1/2 கிலோ வறுக்க போகிறேன். இது சங்கரை 1/2 கிலோ குழம்புக்கு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். நண்டுக்கு செய்யும் போது பார்க்கலாம். ஆமாம் செய்ய போகிறேன். இப்போது மீன் குழம்பு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இதில் பாதி தான் போட போகிறேன். நண்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு எல்லாமே சமைப்பாங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். வெள்ளம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். நான் வந்து 2த்துக்கும் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொடியாக எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயமும் போட்டு வதங்கட்டும். மஞ்சள்தூள் போட்டுக்கணும். குழம்பு பொடி தான் போட்டிருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கே ஒரு கலரிடலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கிட்டோம். மீன் போடும்போது பார்க்கலாம். மீன் போட்டுக்கலாம். சும்மா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கி வச்சுருவோம். இல்லை மீன் தனித்தனியாக போயிடலாம். ரொம்ப ரெடி ஆச்சு. மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கலாமா?